நீதியின் சூரியனான் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஒரு ஆரோக்கியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த ஆரோக்கியம் என்பது வியாதிக்கு எதிரிடையான ஒரு காரியம். அப்போ இந்த உலகத்தில் இருள் என்பது சாத்தானை குறிக்கும். சாத்தான் நம்முடைய வாழ்க்கையில் பலதரப்பட்ட வியாதியை கொண்டு வந்து நம்முடைய சந்தோஷத்தை கெடுத்து இருளிலே நம்மை முடக்கி வைக்க விரும்புகிறான். ஆனால் இயேசுவாகிய வெளிச்சம் நீதியின் சூரியன் வரும்போது அந்த இருளின் ஆதிக்கங்கள் அழிக்கப்பட்டு நம்முடைய வாழ்க்கையில் சுகமும் வெளிச்சமும் உண்டாகிறது. அதைத்தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அப்போ உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பகுதியில் இருள் இருக்கிறது. ஒரு பகுதியில் வெளிச்சம், இன்னொரு பகுதியில் இருள். சிலருடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரட்சிப்பின் சந்தோஷம், ஆவியானவர் கொடுக்கிற மகிழ்ச்சி ஒரு வெளிச்சம், சரீரத்தில் ஒரு வியாதி பலவீனம் அந்த பாதிப்பு, குடும்பத்துக்குள்ளே சமாதானமற்ற சூழ்நிலை ஒரு இருள். இந்த மாதிரி பாதிப்புகளுக்கு நடுவில் இருக்கிறவர்கள் அநேகர். உங்கள் வாழ்க்கையில் அப்படி இருந்தால் ஒரு முழுமையான வெளிச்சம் உங்களுடைய வாழ்க்கையிலே உதித்து உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சகல நோய்களை மாற்றி ஆரோக்கியத்தை ஆண்டவர் கொண்டு வர விரும்புகிறார்.